சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். சிட்டி ஜெயிலில் ரொம்பவே கோவமாக இருக்கார். இந்த முத்து மீனா என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. நான் எவ்வளோ போலீஸுக்கு வந்து நான் வந்து பணம் கொடுத்துருப்பேன் வச்சுருப்பேன். இன்றைக்கி என்ன வந்து உள்ளே அனுப்பிட்டாங்களே, இந்த முத்து மீனா என்னை இப்படி அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இந்த சத்யா என் கூட இருக்க போயில நான் வந்து வெளிப்படையாக ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்பவும் நினச்சிக்கிறாங்க இந்த சத்யா நம்ம மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கான். அவங்க மாமனையும் அக்காவும் எதுக்கு தயாராகிட்டான், இவனை இப்படியே நம்ம வளர்த்து முத்தை வந்து என்ன செய்யணுமோ செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டியை பார்க்கறதுக்கு சத்யா போகிறாரு. வா சத்யா, உன்னை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இனியும் வந்துட்ட அப்படிங்கிறாங்க. சத்யா நீ இல்லாமல் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சிட்டி உன்னை சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுவேன் வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும்டா, நீ சீக்கிரம் கொண்டு வந்துடுவேன் எனக்கு தெரியும். சரி வக்கீல் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கான். இப்போ வந்து கேஸ் வந்து ரொம்ப பலமாக இருக்குது போல், உன் மேலே இப்போ 2-3 பேர் வேறு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்மக்கிட்ட வட்டிக்கு வாங்கினவங்க 2-3 பேரை நம்ம நெருக்கடி பண்ணியிருக்கோம்ல, அவங்க வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தகுந்த நேரமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. நான் போய் 2 பேர்கிட்ட பேசி பார்த்தேன், அவங்க உயர் அதிகாரிகள் யார்ட்டையோ பார்த்துருப்பாங்க போல், அவர் அழுத்தத்தினால பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாரு, இப்போ வந்து இந்த பெட்டிஷனுக்கு எல்லாமே வந்து முதன்மை பெட்டிஷனாக வந்து உங்கள் அக்கா கொடுத்ததும் தான் காரணமாக இருக்குது, அதனால் அவங்க மச்சானும் அக்காட்டையும் பேச முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி, அவங்கக்கிட்ட பேசி வாய்ப்பே இல்லை. இப்போ எங்கள் அக்கா கூட என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்குது. இன்னொரு கையை கூட நீ சிட்டி கூட சேர்ந்த அப்படின்னா ஒடிச்சு விட சொல்லிடுவேன் வீட்டுக்காரர் சொல்லி அப்படின்ட்டு போகிறாங்க. அதனால் வந்து அவங்ககிட்ட பேச வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சிட்டி சொல்கிறாரு, இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்தா வந்து நம்மளுக்கு எதிராக தான் எல்லாம் இருக்கும் போல் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. நீ சிட்டி அழாத, நீ எவ்வளோ கம்பீரமாக இருந்த, உன்னை பார்த்து எத்தனை பேர் அலறுவானுவா, உன்னை பார்த்து தான் நானே இப்படி நண்பராக இருந்தால் இப்படி ஒரு ஆள் கூட நண்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டை எடுத்து ஓட பழகினேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் சத்யா, உனக்கு என்னால் முடிஞ்ச நிறைய உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே, நான் உள்ளே வந்து இருக்கேனே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சிட்டி எல்லா பொறுப்புமே என்கிட்ட கொடுத்துட்டேன், பண விஷயத்தை யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த பண விஷயம் எத்தனை லட்ச ரூபா நீ வட்டிக்கு போட்டுருக்குன்னு எனக்கு தெரியும், இத்தனை லட்ச ரூபா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துருக்கேன், இது எவ்வளோ பெரிய பொறுப்பு, இது யார் செய்வா, என் உயிர் நண்பங்கிறதுனால செஞ்சுருக்கேன், யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை மட்டும் நான் விட்டுவே கொடுக்க மாட்டேன். அது எங்கள் அக்காவாக இருந்தாலும் சரி தான், எங்கள் அத்தாவாக இருந்தாலும் சரி தான், எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி தான், எங்கள் அக்காவாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், நான் உன் கூட தான் நிற்பேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் சத்யா, அதனால தான் இத்தனை லட்ச ரூபா எதையும் ஒன்றையும் நம்பி கொடுத்துருக்கேன், கரெக்டாக பண்ணு, வசூலில் ஒழுங்காக ஆகிட்டு இருக்கா போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது கரெக்டாக போயிட்டுருக்கு. என்ன நீங்கள் உள்ளே போயிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்க ரொம்ப திமிரு பேச்சு பேசுகிறான், நான் வந்து பழைய மாதிரி இறங்கினேன் அப்படின்னா உலகத்தில் அசிங்கமாயிருமோன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சத்யா நீ அந்த மாதிரி காட்டிக்காத, அவனை நல்ல மாதிரியே காட்டிக்கோ, நான் வந்து என்னுடைய வேலையை காட்டிக்கிறேன், கொஞ்ச நாளில் தான் நான் ஜாமீன் கிடச்சிருமே அப்படிங்கிறாங்க. சரி நீ உடனே வக்கீல போய் பாரு, மறுபடியும் 2-3 வாட்டி நீ பார்த்து பேசு அப்படிங்கிறாங்க. சரி சத்யா, சரி சிட்டி நாங்கள் போய் பார்த்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீல போய் பார்க்குறாங்க. சரி எவ்வளோ செலவாயிட்டாலும் பரவாயில்ல, சிட்டியை வெளியெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தம்பி உங்களுக்கு புரியுதா புரியலையா, சிட்டி மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன் தினம் கொடுத்துட்டே இருக்காங்க, இது வரைக்கும் 6 பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, 3 எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. இல்லை சார் 3 எஃப்ஐஆர் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 3 எஃப்ஐஆர் ஆயிடுச்சு, இன்னும் 3 எஃப்ஐஆர் ஆகும் போல், மொத்தம் 7 எஃப்ஐஆர் ஆக போகுது. இப்படி தொடர்ச்சியாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இதுக்காக நம்ம பெயில் பேசி தான் வர முடியும், அதனால் கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து சத்யாவை எப்படியாவது வெளியெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள்லாம் பேசுகிறாங்க. அப்போ சத்யா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நேராகிட்டா சத்யா நீ வீட்டுக்கு போலையா அப்படிங்கிறாங்க. இனிமேல் நான் வீட்டுக்கு போகிறதில்ல, எப்போமாவது தான் போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சிட்டியை வெளியெடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. நைட் நீ வீட்டுக்கு போகாமல் இருந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, அங்கே போனால் சிட்டியை வேலை போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மொத்த பொறுப்பை நான் பார்த்துட்ருக்கேன், நான் வராமல் இருந்தால் அங்கே வேலை நடக்காது, சரியா, லைனுக்கு எல்லோரும் போய் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, வசூல் பணம் எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் வந்து அடுத்தாப்புல அதை வட்டிக்கு போட வைக்க இந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன், இன்னமும் வந்து சிட்டி வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா கஷ்டமாக இருக்கும், எப்படியாவது இதை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ நம்ம ஒரு 5 பேர் சேர்ந்து யாரெல்லாம் பெட்டிஷன் கொடுக்குறாங்களோ அவங்கள போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரையாக பார்க்க போகிறாங்க. உங்களுக்கும் சிட்டிக்கு என்ன பிரச்சனை, அதான் வட்டி பணம் கொடுத்து முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி எங்களை வந்து ரொம்ப பாடாப்படுத்தியிருக்கான், அப்போ எங்களுக்கு பயமாக இருந்துச்சு, இப்போ எங்களுக்கு வந்து போலீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நீங்களாம் தலையிடாதங்க வைக்காதங்க அப்படிங்கிறாங்க. சிட்டியை எதிர்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க முடியாது தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி சார் நாளைக்கு நான் வந்து வாபஸ் வாங்கிடுவோம், நீங்கள் தினம் நைட்டு அன்டயத்தில் வராதிங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் வரக்கூடாதுன்னா நீ வாபஸ் வாங்கியிருக்கணும், இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வறண்டை எழுதிட்டு போகிறாங்க. இன்னைக்கு காலையிலே போய் எங்கள் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உடனே நேராக சிட்டி வந்து சத்யா வந்து நேராக சிட்டியை பார்க்க போகிறாங்க. சிட்டி சந்தோஷமான செய்தி, பெட்டிஷனர் கொடுத்ததில் ஒருத்தன் பெட்டிஷன் எடுக்க வச்சிட்டோம், இன்றைக்கி நைட்டு ஒருத்தனை போய் பார்ப்போம், அவனே எடுக்க வச்சிருவோம், எல்லா பெட்டிஷனுமே வாபஸ் வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெட்டிஷனையும் போய் பார்க்காங்க. எல்லாருமே வாபஸ் வாங்கிடுறாங்க. ஒரே ஒரு பெட்டிஷன் தான் இருக்குது, அதுவும்
சத்யா அக்கா கொடுத்த பெட்டிஷன் தான். அது வந்து கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அப்போ சிட்டி சொல்லி அனுப்புகிறாரு ஒரு ஆள்கிட்ட, இந்த மாதிரி சத்யா வர சொல்லுங்கள் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜெயிலுக்கு போகிறாரு. என்ன சத்யா, என்ன சிட்டி வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் அக்கா கொடுத்த பெட்டிஷன் தான் ரொம்ப அவ்வளோவா இருக்குது, விட்னஸ்லாம் தெளிவாக இருக்குது, தண்டனையெல்லாம் ஆயிரும், அதனால் என்ன செய்யணும்னு தெரியல, நீ வந்து வட்டிக்கு போட்டிருக்க பணத்தை எல்லாமே திரட்டிடு, சரியா, நம்ம ஏதாவது ஒரு வகையில் ரெடி பண்ணி வெளியே வர பார்க்கணும், நீ உங்கள் அக்காட்ட கண்டிப்பாக நீ பேசணுமே அப்படிங்கிறாங்க. சரி, நான் எங்கள் அக்காட்ட பேசி பார்க்குறேன், நான் எங்கள் அக்காட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நேராக மீனாவை பார்க்க போகிறாங்க. அக்கா உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பார்க்கணுன்னா வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் வந்தால் வீட்டில் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏற்றுக்க மாட்டாங்க, நீ சிட்டி கூட அணைஞ்சிட்டுரு, வீட்டில் ரொம்ப நல்லா ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா, அந்த வீட்டில் நீ என்ன மருமக மாதிரியாக இருக்க, வேலைக்காரி மாதிரி தானே இருக்க, அதுக்கு நீ பேசாமல் நம்ம வீட்டிலே இருந்துட்டு போயிடலாம், உனக்கு கூட நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நல்லா மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே செவுட்டில் 2 போடுதாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்ன பேசிகிட்டு இருக்கேன், என் புருஷனை விட்டுட்டு நான் வேறு கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியோ, கரெக்டாக பேசு அப்படிங்கிறாங்க. ஏக்கா, பிடிக்காத வாழ்க்கை தானே நீ ஏற்றுக்கிட்ட, இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன், இதே இது வேறு இடத்துல கட்டி வச்சுருந்தா நீ நல்லா இருந்துருப்பாக்கா அப்படிங்கிறாங்க. உன் நடிப்புலாம் இங்கே வேணாம், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ முத்து பொண்டாட்டில் எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப, சிட்டி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. நடக்கணும் அப்படிங்கிறாங்க. நடக்கணும்னு சொல்லதுக்கு நான் முத்து பொண்டாட்டி, சரியா, நான் சத்யாவோட அக்கா இல்லை, அவன் சொல்ல கேட்டுட்டு வர்றதுக்கு. என் புருஷன் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படிங்கிறாங்க. உன் புருஷனையும் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வைக்க தெரியும், அதுக்குள்ளே வழி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய், அவர் உனக்கு மாமா, சரியா, ஒரு கையை ஒடிச்சு விட்டாருன்னு சொல்லிட்டு நானே வருத்தப்பட்டு அவர்கிட்ட பேசாமல் ரொம்ப நாள் இருந்தேன். ஆனால் ஏன் ஒடிச்சு விட்டாருன்னு எனக்கும் தெரியுது, தேவையில்லாத சவாசம் வச்சா ஒடிச்சு தானே விடுவார் அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத சவாசம் வச்சா அவர் ஒடிக்கிறது அவருக்கு என்ன உரிமை இருக்குது, அது ஏன் உரிமை இல்லை, என்ன ஒன்றை தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு, என்ன கை ஒடிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என்கிட்ட ஓவராக பேசிகிட்டு இருக்காத, பெட்டிஷனை வாபஸ் வாங்க முடியாது, காலத்துக்கும் வந்து சிட்டி ஜெயிலில் தான் இருப்பான், அவனுக்கு தண்டனை ஆக போகுது, அவன் வேலையை பார்த்துட்ரு அப்படிங்கிறாங்க. நீ வீட்டுக்கே போக மாட்டேறியா, சிட்டி ஆஃபீஸ்லேயே தங்கிக்கிறியான் அப்படிங்கிறாங்க. இதே நீ கேட்குற அப்படிங்கிறாங்க. என்னையை வாபஸ் வாங்கன்னு சொல்லி வந்து பேசுவேன், நான் கேட்கக்கூடாதோ அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்கா நினச்சி பேச வந்தேன், நீ 3ஆம் மனுஷி மாதிரி பேசுகிற, நான் இவ்வளோ கேட்குறேன், உன் கடைக்குட்டி தம்பி நான் சொன்னால் செய்ய மாட்டியா அப்படிங்கிறாங்க. டேய், உனக்கு செய்யணும்னு நான் சொல்லு, என்ன வேணாலும் செய்கிறேன், மாமா என்ன வேணாலும் செய்வார், சிட்டிக்காக வந்து என்கிட்ட பேசாத, அவன் நம்ம மாமாவை தொழிலில் கெடுக்கணும், எங்களை வந்து அசிங்கப்படுத்தணும்னு இதை செய்கிறான் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, சிட்டி அப்படி செய்யலை, சிட்டி வந்து செல்லில் வந்து எடுத்து வச்சுருந்துருக்கான், தச்செல்லாம் அவன் ஃப்ரெண்டை யாரோ போட்டு விட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் முட்டாள் இல்லை, என் புருஷன் முட்டாள் இல்லை, அவன் ஐடியிலே தான் வந்திருக்கு, உன் செல்லில் எடுத்து பாரு, என் செல்லில் டச் ஃபோன் கிடையாது, இன்னொன்று அவனுக்கு காமிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, ஏக்கா ஏதோ நடந்துருச்சுக்கா, இப்போ சிட்டியை வெளியெடுக்கணும், என்னக்கா செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே அவனை சார்பாக என்கிட்ட பேசாத, அவங்ககிட்ட நீ போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவனை வழி எடுக்கணும்னு நினைப்பணும், நீ போயிரு, என்கிட்ட பேசிட்டு என் வீட்டுக்கார பார்த்தா என்கிட்ட போகக்கூடாது, நீ போயிரு அப்படிங்கிறாங்க. ஏக்கா, என்னை விட உன் புருஷன் தான் உனக்கு முக்கியமா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் புருஷன் தான் எனக்கு முக்கியம், சரியா, இன்றைக்கி நிலைமையில் வந்து அதான் உண்மை. நீ வந்து சிட்டிக்காக என்கிட்ட வந்து பேசுகிற, அக்காட்ட வந்து நீ பேசலை, அக்கா 2-3 நாளாக அவன்கிட்ட பேசாமல் இருக்கனேன், ஏக்கா அவன்கிட்ட பேசாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நீ பேசணுன்னா நான் ஏற்றுக்கிடுவேன், நீ வந்துட்டு சிட்டிக்காவில் வந்து பேசுகிற அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சாரிக்கா, எப்படியாவது வாபஸ் வாங்கக்கா, வைக்கா அப்படிங்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது, நீ இடத்த கழிவுன்னு அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீ செஞ்சே தர மாட்டியா அப்படிங்கிறாங்க. செஞ்சு தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி நான் வழி கொண்டு வரேன்னு எனக்கு தெரியுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ எப்படினாலும் வழி கொண்டு வா, என்ன என் புருஷனுக்கு நீ பேசுறது தெரிஞ்சிச்சு, இந்த தோரணையில் நீ பேச தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு கையும் இருக்காது, அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாவுக்கு சரியான கோவத்தில் நேராக போகிறாரு, சிட்டி ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்காரு. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. வசூல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. சிட்டி உள்ளே போயிட்டாங்கனால யாரும் சரியாக தர மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, மக்களுக்கு பயமே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், போகிற போக்க பார்த்தா நம்ம தொழில் பண்ண முடியாது போல் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாவுக்கு பயங்கர கடுப்பு போகுது. நம்ம தொழில் பண்ண முடியாதா, தொழிலுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே சிட்டி வந்து ஜெயிலே இருந்து ஒரு போலீஸ்ட்டு ஃபோன் வாங்கி ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சத்யா, என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. சிட்டி ரொம்ப கடுப்பாக இருக்குது, எங்கள் அக்காட்ட போய் பேசினேன், அவள் வாபஸ் வாங்க முடியாது சொல்லிட்டா, இன்னும் அவள் எனக்கு அக்காவும் கிடையாது, அவனுக்கு தம்பியும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சொன்னோம்னா சத்யா, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, நீ நல்லா இருக்குது உங்கள் அக்காவுக்கே பிடிக்கல, உங்கள் மாமாவுக்கே பிடிக்கல, நான் உனக்கு அதிக சம்பளம் தரேன், இன்றைக்கி வந்து உன்னை பெரிய அளவில் நான் வச்சு பார்க்குறேன், ஆனால் அவங்க அப்படி கிடையாது, கஷ்டப்பட்டாலும் கூட நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை வந்து விஷமாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் சத்யா வந்து சார் ரைட்டு, நீ என்ன சொல்கிற சிட்டி, நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தொழில் எப்படி போகுது அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் வந்து பார்த்து பேசணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை,
நம்மகிட்ட வட்டி வாங்கினவங்க எல்லாருமே நீ ஜெயிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஹெல்ச்சியாக பேசுகிறாங்க. ஒருத்தனும் வட்டி தர மாட்டேங்காங்க, வைக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ திமிராயிடுச்சா, நான் வந்துக்கிறேன், ஒருத்தனையும் இருக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, இப்போ நம்ம அந்த பணத்தை பிரிக்கணும், அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. சத்யா தப்பாக நினச்சிக்காத, என்ன ஜெயிலில் எடுக்க முதல்ல வேலையை பாருங்கள், முடிஞ்ச அளவு நீங்கள் அசலையும் வட்டியும் வாங்கிடுங்க எல்லார்ட்டையுமே. இன்னும் வந்து நான் வந்தப்புறம் தொழில் பண்ணிக்கலாம். நீ வந்து இறங்கி டைரெக்டாக பண்ண மாட்டேன், இன்டைரக்டாக தான் பண்ணுவேன். நான் இருந்தால் மட்டும் தான் அங்கே வசூலாகும். இந்த ஏரியா அப்படி தான் இருக்குது. உங்கள் மாமன் நீ வந்து கார் ஸ்டாண்டில் அசிங்கப்படுத்தினா அதில் பாதி தொழில் போச்சு. இப்போ உங்கள் அக்கா என்ன உள்ளே வச்சாங்க, மீதி தொழிலும் போச்சு. உங்கள் லைஃபே முடிஞ்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு. உன்னை சத்யா சொல்கிறாரு, அதுக்கு நான் விடவே மாட்டேன். எப்படி வசூல் பண்ணணுமோ அவ்வளோ பணத்தையும் வசூல் பண்ணுவேன் சிட்டி. அவ்வளோ பணமும் நீ வரதுக்குள்ளே இந்த டேபிளில் இருக்கும் சரியா. அந்த பணத்தை வச்சு நம்ம பல கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சத்யா, நீ நினச்சா முடியும், நீனும் இன்னொரு சிட்டி தான், அதை புரிஞ்சுக்கோ, உன்னாலேயே முடியும். என் திறமையே உனக்கு டபுள் மடங்காக இருக்குது. எனக்கு படிப்பு கிடையாது, உனக்கு படிப்பு இருக்குது, என்ன மாதிரி சிந்தனை இருக்குது, அதனால் நீ பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாரு சிட்டி. இந்த சூழ்நிலையில் சத்யாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. சிட்டிகிட்டே சொல்லியாச்சு, இன்னும் நம்ம செய்ய வேண்டியது செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வழக்கெல்லாம் எட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இவ்வளோ நேரத்துக்கா அப்படிங்கிறாங்க. நீ அண்ணன் கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி என்ன இடத்துல உங்களை வச்சாச்சு, நம்ம அண்ணன் தான் எல்லோரும் கூப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் ரொம்ப தோரணையாக உட்காந்துருக்காரு. நாளைக்கு காலையில் ஏன்னா எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் 5 பேர் கணக்கு வந்துடும், ரவீந்திரன் மட்டும் கணக்கு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் வெளியூர் போயிருக்கான், வந்தோடனே கொடுத்துருவான் அப்படிங்கிறாங்க. எல்லார் கணக்கும் என் டேபிளுக்கு வந்தாகணும், ரவீந்திரன் வந்தோடனே அவன் கணக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு சத்யா. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே கணக்கு கொண்டு ஒப்படைக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை லட்ச ரூபா நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்குறாங்க. ரவீந்திரன் கணக்கு இல்லாமல் நம்ம மீதி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு. 2.5 கோடி ரூபா இருக்கா, சரி ரைட்டு. ரவீந்திரன் கணக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 18 லட்ச ரூபாட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அதையும் எழுதி வச்சுக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லார்ட்டையுமே நேரில் போங்க, அவங்க லிஸ்ட் என்ன இருக்கோ நேரில் போங்க, வட்டியும் அசலும் உடனே வேணும், நாங்கள் தொழிலை வந்து இதோட நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி பேசுங்க. அப்படி வந்து யாரும் தரலை வைக்கலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படிங்கிறாரு. உடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க, ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். சிட்டி உள்ளே போயிட்டான், நம்ம வட்டியும் கொடுக்க வேண்டாம், அசலும் கொடுக்க வேண்டாம், அவன் ஜெயிலேருந்தே வெளியேற மாட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே இதே வந்து அப்படியே இவங்ககிட்ட சொல்கிறாங்க, வித்தியாட்ட சொல்கிறாங்க. வித்தியா, இந்த முத்து எனக்கு எல்லாமே வேண்டாத செய்வான், ஒரே ஒரு நன்மை செஞ்சுட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டிக்கும் அவனுக்கும் டர்ரு, சிட்டியை வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க. சிட்டி விசாரிச்ச வகையில் வெளியே வரமாட்டான்னு சொல்கிறாங்க. அவன்கிட்ட வேணால் 2 லட்ச ரூபாயும் கொடுக்க வேண்டாம், வட்டியும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் ஃபோன் அடிக்கிறாரு. ரோகிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வித்யா வீட்டில் அப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னுமா வித்யா வீட்டில் இருக்க, பார்லர் போலையா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பார்லரில் கொஞ்சம் வேலை இல்லை, அதனால் வித்யாவை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம தொழில் சொந்தமாக பண்ணுறோம், நம்ம எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். சரி நான் கார் வாங்கியிருக்கோம்லவா, ஒரு ரவுண்ட்ஸ் போவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்போமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், வித்யா வீட்டு வாசல் இருக்கவா அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா வீட்டு வாசலுக்கு போகிறாங்க. உடனே வட்டி பணத்தை கேட்டு சத்யா அனுப்பின நாட்கள் வந்து பார்லர் போகிறாங்க. பார்லரில் ரோகிணி இல்லை. அப்போ கேட்குறாங்க, ரோகிணி எங்கே அப்படிங்கிறாங்க. மேடம் வரலை அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாவுக்கு கொண்டிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க வரலை என் பார்லருக்கு அப்படிங்கிறாங்க. யார் அந்த ரோகிணியா, அவட்ட பழைய பாக்கி இருக்குது, அவட்ட பாக்கி கணக்கு இருக்குது, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, அதுக்கு வேறு வழி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சத்யாவுக்கு சரியான கடுப்பு. நான் திருடணும்னு சொல்லிட்டு அந்த மனோஜ் என்னை செவுட்டில் அடித்தான். அதுபோக அந்த ரோகிணி வந்து என்னை குற்றம் சுமத்தினான். 2 பேரும் என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. அந்த அத்தையை நீ அசிங்கப்படுத்திச்சு, இன்றைக்கி உங்களை அசிங்கப்படுத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ரோகிணி வட்டியும் தர போகிறதில்ல, அசலும் தர போகிறதில்ல. சிட்டி உள்ளே போயிட்டானோன்னா அவனுக்கு குளிர் விட்டு ஆட்டுது. இன்னும் பாரு, நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பண்ணதை பணம் கரெக்டாக வந்து சேரணும். அதுபோக எங்கள் அக்காவை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பா அந்த ரோகிணி. எங்கள் அக்கா மேலே எனக்கு 1000 கோபம் இருந்தாலும் என்னையும் என் குடும்பத்தையும் எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு அந்த ரோகிணி விடவே கூடாது. அவன் பணக்காரனா பெரியவளா, அவன் நேரத்துக்கு நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கா. இன்றைக்கி நிர்வாகம் என்கிட்ட இருக்குது, நான் வச்சது தான் வருஷம், உங்கள்கிட்ட பணம் வாங்கிறதுக்கு நான் என்ன லெவலுக்குனாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியும் மனோஜும் காரில் பயங்கரமாக சுற்றுறாங்க. சத்யா பைக்கில் கிராஸ் பண்ணுறாரு, ஒருத்தன் கூட பைக்கில் போகிறாரு. அப்போ இவங்க ரொம்ப சந்தோஷமாக காரில் போயிட்டுருக்காங்க. ஓ, காரில் வாங்கியிருக்கீங்களா, இவ்வளோ தோரணம் இருக்குது, ஆனால் வட்டிக்கு வாங்கின பணத்தை எதுவும் கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் எல்லாருக்கும் வசூல் பண்ண இடத்துல பூரா வசூலாகுது. நேராக சத்யாட்ட கொண்டு எல்லோரும் கணக்கு ஒப்படைக்காங்க. இந்த மாதிரி என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு ஆளுக்கு 20 லட்ச ரூபா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணத்தையும் ஒப்படைக்காங்க. சரி ரைட்டு, முதல் நாள் இவ்வளோ வசூலாக இருக்குது, நம்ம ரெகுலராக வசூல் பண்ணோன்னா அவ்வளோ பணமும் வந்துடும்,
யார் யார் பணம் கொடுக்கல அப்படிங்கிற லிஸ்ட்டு மட்டும் தனியாக இன்னொரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு ரெடி பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. சரி உங்களுக்கெல்லாம் சம்பளம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு அண்ணன் சம்பளம் தருவார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நான் 2 நாளைக்கு ஒருக்க சம்பளம் தருவேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ண்ணே நீங்கள் சிட்டின்னு டபுள் மடங்குண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நீங்கள் வந்து அப்பப்போ வசூல் மட்டும் கரெக்டாக இருக்கணும் சரியா, கணக்கில் கரெக்டாக சிட்டி வந்தோன்னே கொடுக்கணும். அவன் என்னை நம்பி தான் வந்து இத்தனை கோடி ரூபாயை கொடுத்துருக்கான், நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாண்ணே அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கணக்கு வழக்கு முடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ சத்யாவுக்கு ரொம்ப பயம், இவ்வளோ பணம் இருக்குது, நைட் நம்ம ஆஃபீஸில் வச்சுட்டு இருந்தால் நல்லது இல்லையா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே கூட ஒரு நண்பரை கூப்பிட்றாங்க. பைக் ஓட்டு அப்படிங்கிறாங்க. பைக் ஓட்டுறாங்க. ஒரு பின்னாடி இருக்கார். ஒரு பேக்கில் எடுத்துக்கொண்டு நேராக வீட்டில் பூ வரதுக்கு போனதை பார்த்துட்டு வீட்டில் கொண்டு வைக்காங்க. வச்ச உடனே சத்யா வீட்டுக்கு வந்துட்டு போனான்னு சொல்லி பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க. உடனே சத்யா வந்தானா அப்படின்னு சொல்லி சத்யாவை ஃபோன் அடிக்கிறாங்க. சத்யா நீ வீட்டுக்கு வந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்போ வீட்டுக்கே வர மாட்டேங்க, சிட்டி ஆஃபீஸ்லேயே கிடக்க, மாமாவுக்கு அங்கே போகிறது பிடிக்கல, நீ அங்கேயே போயிட்டுருக்கிய, மாமாவுக்கும் சிட்டிக்கும் ஆகாது, நீ அங்கே போய் கிடந்தா மாமாவும் அக்காவும் எப்படி வீட்டுக்கு வருவாங்க, இன்னும் அவங்க வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க வரலன்னா சந்தோஷம்னு நினச்சிக்காமா, அவங்க என்ன பெரிய பல கோடி ரூபாயை கொண்டு வந்து தர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா உண்மை அதுதான் சரியா, அவள் மீனா வந்து என்ன தம்பியை நினைக்கல, நான் அவளை அக்காவை நினைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அவான்னு பேசுகிற அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படி தான் பேசுவேன், என்னை தம்பியை நினைக்காத போது நான் எப்படி அக்காவை நினைக்க முடியும், நினைக்கவே மாட்டேன். சிட்டி கூட நான் வேலை பார்க்குறேன்னு தெரியும், சிட்டி மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சரி அப்படி கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டாங்க, நான் வாபஸ் வாங்கன்னு சொல்கிறேன், வாபஸ் வாங்க முடியாது, என் புருஷனை வந்து அசிங்கப்படுத்த நினச்சிடும், நான் எப்படி வாபஸ் வாங்கன்னு கேட்குறா அப்படிங்கிறாங்க. ஆமாடா உன்னை விட வந்து அவன் புருஷன் தான் முக்கியம், என்னோட புருஷன் தான் முக்கியமாமா, அப்போ நான் எதுக்கு முக்கியமாக நினைக்கணும், அக்காவை நினைக்கணும், நம்ம வீட்டுக்கு வராட்டும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. நீ வந்து மீனாவையும் அவர் வீட்டுக்காரையும் நீ வந்து மதிக்கலை அப்படின்னா நீ வீட்டுக்கே வராத அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குமா வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டு வாடகைலேருந்து எல்லாமே நான் தான் கொடுத்துட்ருக்கேன் 6 மாதமாக சரியா, அப்படி வீட்டுக்கு வர விருப்பம்லாம் நீங்களும் சித்தாவும் வேறு எங்கேயும் பொண்ணை போயிருங்க, வீடு வந்து இப்போ என் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சீதாம்மாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது, நான் இந்த லெவலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே சீதா கேட்குறாங்க, என்னம்மா பேசுனான் அப்படிங்கிறாங்க. லேடியும் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசுனான் அப்படிங்கிறாங்க. இல்லை வீடு வந்து அவன் வந்து வாடகை கொடுக்குறானா, நம்மளுக்கு இருக்க பிடிக்கல, நம்ம போயிடணுமா, மீனாக்கா வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்காங்க, நான் எப்படி மீனா மதிப்பேன் அப்படி இப்படின்னு பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. பணம் தாண்டி எல்லாம் அப்படி பண்ணுது, அவன் சின்ன வயசில் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காம இருந்ததுனால எல்லாம் கிடைச்சோன்னே அது பெருசாக நினைக்கிறான், செல்லுன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது, 35,000 செல்லு வச்சுருக்கிறான், ஒரு பைக் வச்சுருக்கிறான், இப்போ கையில் காசு போடுறதில்ல, அது வேறு சிட்டி உள்ளே போயிட்டான், எல்லா வர வசூலும் இவன் தான் வந்து நிர்வகிக்கானா, அதனால் வந்து பல லட்ச ரூபா அவன் கையில் வச்சுருக்கான், இப்போ ரொம்ப திமிர் பண்ணுறாண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது நல்லபடியாக இருந்த காசாமா, அநியாய வட்டி வாங்குற பணம், அது அவன் அதுக்காக அவன் திருட்டு போய் கூட இவன் சேர்றான், இவன் என்னைக்குள்ளே போக போகிறானோ அப்படிங்கிறாங்க. அதாண்டி எனக்கு பயமாக இருக்குது, வீட்டுக்கு வந்து அக்காவையும் மாமாவையும் வரலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் வரணும் வாங்க, விற்பனை தான் வாங்க, இல்லை வெளில போங்காங்கன்னு சொல்கிறானே, இப்படி ஆகிட்டானடி அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரிம்மா அவனை விட்டு விடுங்க, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் ஒரு பேக் இருக்குது, பேக்கை பார்த்தோன்னா இவங்க என்ன பேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக பணமாக இருக்குது. இன்னும் சத்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சத்யா இது பேக் கொண்டு வச்சுருக்கேன், இல்லை ஃபுல்லும் பணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் வச்சுருக்கேன், சிட்டி பணம் தான், சிட்டி ஆஃபீஸில் வந்து நிறைய வராங்க போகிறாங்க, பணத்தை வந்து அங்கே வைக்க முடியல, அதான் வீட்டில் வச்சுருக்கேன், பணம் பத்திரமா இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவன் திருட்டு போய் பணம் இங்கே எதுக்குடா கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் இருக்க வீட்டில் தான் பணத்தை வைப்பேன், பணம் பத்திரமா இருக்கணும் சரியா, அங்கே பணம் இருக்குது யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய சிக்கலாயிரும் அப்படிங்கிறாங்க. டேய் அம்மாட்ட பேசுகிறடா, அம்மாட்ட தான் பேசுகிறேன், பணம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே சத்யா அம்மா ரொம்பவே அழுகிறாங்க. அவங்க அப்பா போட்டால் முன்னாடி நின்று, நீங்கள் இல்லைங்க அவன் வந்து பொறுப்பாக இருப்பான்னு பார்த்தேன், இன்றைக்கி பணம்னு பணப்பை பிடிச்சி அலைகிறான், அது சிட்டி கூட அலைகிறான், மாப்பிள்ளைக்கும் மீனாவுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அவங்க கூட சேர்ந்துட்டாங்கிறான், நீங்கள் தாங்க அவனுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, நீ வேணா மட்டும் நடந்துருமாம்மா, அவனுக்கு முதல்ல நல்ல புத்தி வரணும், அவனுக்கு நல்ல புத்தி வர மாட்டேங்குது, அவன் வந்து தவறான வழிக்கு போயிட்டான், இனிமே அவன் என்ன ஆக போகிறானே தெரில, அடுத்த சிட்டின்னு அவனை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, அவனை எல்லோரும் இப்போ அண்ணன்னு கூப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கு இளையவங்களும், இவனும் பெரிய ரவுடி மாதிரி இவனே நினச்சிட்ருக்கான், மாமா வந்து கையை மட்டும் அடிச்சு விட்ருக்கூடாது, 2 காலையும் அடிச்சு விட்ருக்கணும், ஒரு இடத்துக்கும் போகாமல் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மா சொல்கிறாங்க, நானும் அப்படி தாண்டி நினைக்கிறேன், முன்னாடி மாப்பிள்ளை என் பையன் கையை ஒடிச்சிட்டாங்களே, ஒரே பையன் கையை ஒடிச்சிட்டாங்களே, ஒரு வீட்டுக்கு ஆம்பளைன்னு அவன் தானே இருக்கான், அவன் கையை ஒடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நினைக்கிறேன் அவர் வந்து செஞ்சது சரிதான், அது போக வந்து நீ சொன்ன மாதிரி செஞ்சுருக்கணும்டி, அப்படின்னா அவன் போயிருக்க மாட்டான் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினைக்காங்க. படிக்கையே போக மாட்டானாம்மா, அவன் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் என்னைய பார்க்குறாங்க, காலேஜுக்கே வரல, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவன் படிப்புன்னு அவ்வளோதாம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இப்படி வந்து ரவுடிசம் பண்ணது மாதிரி அலைஞ்சாங்கன்னா எப்படி வந்து அவன் படிப்பான்,
படிக்கணுங்கிறது சாதாரண விஷயமா? ரெகுலராக போனால் தானே அவனை கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளாமல் எப்படி அவன் பாடத்தை புரியும் அவனுக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அவனை நினச்சா தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா இந்த மாதிரி தம்பி வந்து இப்படி பேசுகிறாமா வைக்கிறாமா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி எனக்கு ஃபோன் அடித்து சொன்னான். அக்கா வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேக்கா வைக்க மாட்டேங்கான். இனிமேல் அக்கானாவே ஏற்றுக்கிட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. பார்த்தியாம்மா இப்படி ஆகிட்டான். அவனை வந்து அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அப்பாவுக்கு நம்ம அவனை இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி காலேஜுக்கெலாம் அனுப்பணும். அவன் இப்படி பண்ணுறானாம்மா அப்படிங்கிறாங்க. அவனை எப்படி திருத்தனே தெரில அப்படிங்கிறாங்க. அதனால தான்மா என் வீட்டுக்காரர் வந்து அவன்கிட்டே பேச மாட்றாரு. அவரே ரொம்ப நாள் கழிச்சு தான் என்கிட்ட பேசியிருக்காரு. பார்த்தல இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் வந்து சித்தி கூட இருக்கான். என் வீட்டுக்காரன் அவன் வந்து வாழ்வாதாரத்தை அழிக்க நினைக்கான். அப்படி சித்தி கூட தாங்க இருப்பானா? அப்படி ஒரு பணம் தேவையாம்மா வைக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாம் காலம் தாண்டி முடிவு பண்ணுவோம். பணப்பை பிடிச்சி அலைகிறான். இப்போ அவனை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சத்யா ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் பணம் தந்துட்டாங்களா வச்சுட்டாங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. பணம் இவ்வளோ வந்திருக்குண்ணே கணக்கு பண்ணி பார்க்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு நேராக சிட்டியை பார்க்க போகிறாரு. சிட்டி உனப்பா அப்படிங்கிறாங்க. என்ன நீ வக்கீலை பார்த்தியா பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. வக்கீலை பார்த்தேன். இந்த ஒரு கேஸ் வந்து விட்னஸ் ஓவராக போயிட்டுருக்கு. எங்கள் அக்காட்ட கூட பேசி பார்த்தேன். எங்கள் அக்கா வாபஸ் ஆக மாட்டேன்ட்டா. நீ என்ன வேணாலும் பண்ணு, என் புருஷன் என்னை பார்த்துப்பாருன்னு சொல்கிறா. கூட பிறந்தா நீ தம்பியே கிடையாது போவாங்கிறா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன், உங்கள் அக்கா வந்து உன் மேலே பாசம் இல்லை, உங்கள் மாமா மேலே மட்டும்தான் பாசம் இருக்குது. உங்கள் பழைய அக்கா பாசம் அவன்கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீ இப்போ நீங்கள் எப்படி செஞ்சு நீ உள்ள எடுக்க போகிற அப்படின்னு ஐடியா வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரொக்க ஜாமீன் கிட்ட தயாராக தான் இருக்கும். நம்ம வட்டிக்கு போட்ட பணத்தை மொத்த பணத்தையும் வசூல் பண்ணக்கூடிய வேலையை பார்த்தாச்சு. முதல் நாள் வசூலே 30 லட்ச ரூபா வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபா வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 30 லட்ச ரூபா வசூல் பண்ணிட்டேன். பணத்தை எங்கே வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அது பத்திரமா என் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் வெளியே சொல்ல போகிறதில்ல, சரியா? ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என் வீட்டில் தான் இருக்குது. ஆஃபீஸில் வச்சா பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நம்மளுக்கு வேண்டாதான் எவ்வளோ நிறையா பணம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துடாம நம்ம டேக்ஸ் ஏதோ கட்டுறது கிடையாது, வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிடாமல் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை வராது சிட்டி, நான் பார்த்துக்குறேன். புருஷ ஆட்கள் வந்து பணம் தரல அப்படின்னா ஓன் நடவடிக்கை நான் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணாலும் செய், பணத்தை வசூல் பண்ணணும், சரியா? நான் வர லேட்டாச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பணமே தராமல் எஸ் ஆயிடுவான், அது சரி வராது. நீ முடிஞ்ச அளவு வசூல் பண்ணிடு, மீதி வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, நான் போகும்போது வக்கீலை பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சத்யா அவனை நம்பி தான் உள்ள உட்காந்துட்ருக்கேன், சீக்கிரம் எடுத்து சத்யா உள்ள இருக்க முடியல, வெளியே இருந்த மாதிரி எனக்கு இங்கே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அங்கே சோர்ஸாக இருந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சிட்டி நான் வெளியே எடுத்துகிட்டு நீ கொலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே மனசுக்குள்ள நினைக்காங்க, எப்படியாவது சிட்டியை சீக்கிரம் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீலை போய் பார்க்குறாங்க. வக்கீல் சொல்கிறாங்க, தம்பி எல்லா கேஸையுமே நீங்கள் வாபஸ் போய் அங்கே வச்சிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கேஸ் மட்டும்தான் வலுவாக இருக்குது, உங்கள் அக்கா தானே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இன்னும் அவ்வளோ அக்கா நான் போட போகிறதில்ல, அந்த முத்த மாமனு கூட போகிறதில்ல, அவங்க வந்துட்டு வாபஸ் வாங்க மாதிரி தெரியல, வழக்கை தான் நடத்தி அவனுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம பெயிலுக்கு பேசிடுவோம், எல்லா இதையும் பெட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கும்போது வந்து இந்த பெட்டிஷனும் போய் புகார் தான், இதை வந்து ஜாமீன் கொடுக்கணும்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. சார் விட்னஸ் இருக்கே தருவாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ஜட்ஜி நினைத்தா நம்மளுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கலாம், நம்ம ஜட்ஜிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் போகுது. அப்போ சத்யாவும் கோர்ட்டில் போய் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி ஆர்டர் ஆகிருமா சார் அப்படின்ட்டு இருக்காங்க. போலீஸ் தரப்பில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, இல்லை இன்னொரு ஆள் வந்து நீ பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன சார் இன்றைக்கி வந்து பெட்டிஷன் கொடுத்தா என்ன சார் ஆகும் அப்படிங்கிறாங்க. பெயில் டிஸ்மிஸ் ஆகிரும், அந்த பெட்டிஷன் வாபஸ் பண்ணால் தான் மறுபடியும் நீங்கள் பெயிலுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பண்ணது யார் சார் என்ன சார் அப்படிங்கிறாங்க. போலீஸ் தரப்பில் சொல்கிறத தகவலை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்கள போய் நேரில் பார்க்குறாங்க. நேரில் பார்த்துட்டு பெட்டிஷனை வாபஸ் வாங்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. வாபஸ்லாம் வாங்க முடியாது, நீங்கள் சொன்னாலும் கேட்க முடியாது, எங்களுக்கு வந்து ஒரு தம்பி சப்போர்ட் இருக்குது, அதனால் எந்த தம்பி உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் முத்து தம்பி சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சத்யாவோட மாமா பேரை சொல்கிறாங்க. உடனே சத்யா ரொம்பவே பயந்துடுறாரு. ஆகா நம்ம மாமாட்டே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவரெலாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் தம்பி, அவருக்கு நீங்கள் மச்சிதான் தான், அவரை ஏற்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் கையை ஒடிச்சு விட்டதே அவர் தான் தெரியும், அடுத்த நீங்கள் சேட்டை பண்ணாலும் உங்கள் வாயை உடைக்கிங்க அவருக்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சத்யாவுக்கு ரொம்பவே அவமானமாயிடுது. இந்த முத்து வந்து நம்ம தொழிலையும் கெடுக்கிறான், அது போக சிட்டியும் ஜாமீன் எடுக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகுது அவருக்கு. சரி ரைட்டு, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை வந்து நம்ம அசிங்கப்படுத்தினோம்னா, நம்ம அசிங்கப்படுத்துகிறோம்னு தெரியும்ல, பண்ணுவோம், அந்த ரோகிணிக்கும் நம்ம யாருன்னு காட்டணும், முன்னாடி என்னையும் அந்த மனோஜும் ரோகிணி அசிங்கப்படுத்திருக்காங்களா, அதுக்கு நேரம் வந்துருச்சு, சிட்டியை வச்சே நான் வந்து கவுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் வட்டி வசூல் பண்ணுறவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து எங்கே இருக்கீங்க அப்படிங்க. சார் லைனில் இருக்கோண்ணே அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு லைனுக்கு அனுப்பணும், நீ வா அப்படிங்கிறாங்க. ஏன் லைன் தானே அப்படிங்கிறாங்க.
இல்லை ரவீந்திரன் லைனு அவன் தான் லீவில் இருக்கானே நீ வா அப்படிங்கிறாங்க. உடனே என்னண்ணே அப்படிங்கிறாங்க. அந்த பார்லருக்கு போய் பணம் வசூல் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்லருக்கு ஒழுங்காக வர்றதில்ல, அவங்க புதுசாக ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, ஒரே ரவுண்ட் அடிச்சு அங்கங்கே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நானும் பார்த்தேன், ரொம்ப கடுப்பாக இருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே நான் பழைய கணக்கை செலுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அது எங்கள் அக்காவை கட்டி கொடுத்து விடு, இல்லை நானும் வந்துடுவேன். இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, பார்லருக்கு போனோம், நீ பார்லருக்கு வர மாட்டேறீங்க, ஏன்னா வாங்கின வட்டியும் அசலும் எனக்கு 10 நாளில் வேணும், இல்லைனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வாங்க. அப்படின்னு தரலன்னா சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே, உங்களுக்கு தெரியுங்களா அப்படிங்க. நான் தானே ரெகுலராக வசூல் பண்ண போவேன் கூட, நானும் ஒன்றும் என் லைனுக்கு அவன் வருவான், அவன் லைனுக்கு நான் வருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாங்கிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. நேராக அவங்க போகும்போது விஜயாவும் அண்ணாமலை உட்காந்துட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னா, வாங்க தம்பி நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் ரோகிணியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தெரிஞ்சவங்க இல்லை, எங்ககிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அவங்க அண்ணாமலை என்ன வட்டிக்கு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் பையன் வெளில வராங்க. ஆகா இவங்களாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்தீங்க, போனேன் நான் வந்து ஆஃபீஸுக்கு வரேனே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நீ என்ன சொல்கிற, விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான், எனக்கு தெரிஞ்சவங்க இவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா தெரிஞ்சவங்களாம் வாங்கலை, நீ தான் வாங்கியிருக்க சரியா, வட்டியும் அசலும் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க சரியா. சிட்டி அண்ணா உள்ளே போயிட்டாங்க, அதை நிர்வாகம் பண்ணுறது சத்யா தான் பண்ணுறாங்க, வாங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சத்யாவா, எந்த சத்யா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே மீனாக்கா இருக்காங்களா அவங்க தம்பி, அவங்க தான் சிட்டி பொறுப்பு பூரா பார்த்துக்கிறாங்க, இனிமேல் வந்து எல்லா நிர்வாகமும் அவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க பார்த்தீங்களா அந்த பூக்காரியோட தம்பியை ரவுடி பேக்கோட சேர்ந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ இந்த ரோகிணி பொண்ணு என்ன செஞ்சுருக்குன்னு முதல்ல கேட்போம், அதுக்கப்புறம் அதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இந்த பொண்ணு பணம் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கய்யா பணம் வாங்கியிருக்காங்க, வட்டியும் தரல அசலும் தரல, சிட்டியண்ணன் உள்ளே போகிறதுலேருந்து இந்த பொண்ணு கரெக்டாக கொடுத்து விட்ருக்கோம், சிட்டியண்ணன் உள்ளே போனதுலேருந்து பணம் கொடுக்கல, பார்லருக்கு இந்த பொண்ணு வர்றதில்லை, வேலைக்கு ஒழுங்காக வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சொந்த பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கா, அவள் எதுக்கு வேலைக்கு போகணும் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை விஜயா கையை பிடிக்கிறாங்க. சித்தனாமிரு அவங்களுக்கு பணம் எவ்வளோப்பா தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 லட்ச ரூபாயும் வட்டியும் தரணுங்கய்யா, எங்கள் கம்பெனிலேருந்து வசூலில் வந்து ஃபுல்லாக பண்ண சொல்லிவிட்டாங்க, அசலையும் வட்டியும் 10 நாளில் வாங்க சொல்லியிருக்காங்க, அதான் சொல்ல வந்தேங்கய்யா. பார்லரில் போய் சொன்னால் அந்த பொண்ணு வரலன்னு சொன்னாங்க, அதான் வீட்டுக்கு வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் தப்பாக நினைக்கல தம்பி, உங்கள் பணம் வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா, இன்னும் வந்து பணம் வரலன்னா அண்ணன் சத்யானந்தான் தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்பவே கடுப்பாக இருந்து ரோகிணிக்கு, ஆகா நம்ம பணம் வட்டிக்கு வாங்கினது ஆண்டிக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மனோஜ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு ரூமில். நேராக போகிறாங்க விஜயா, வாங்கி ஒரு மிதிக்காங்க. என்னம்மா மிதிக்கிங்க அப்படிங்கிறாங்க. டேய் அங்கே என்ன போயிட்டுருக்கு, எங்கே தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஓம் பொண்டாட்டி வந்து சிட்டிக்கிட்ட வட்டிக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாரும் எந்த சிட்டிமா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே இருக்கான் பாரு, அந்த சிட்டிக்கிட்ட விட்டமா 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கலாம், வட்டியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அப்படிங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என்கிட்ட வேறு 1 லட்ச ரூபா வாங்கிருக்கீங்க, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே எந்திரிச்சு வராரு மனோஜ் ரூமில் இருந்து. என்ன ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா நீ வந்து சிட்டிகிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கியா, அவன் வேறு உள்ளே இருக்கான் எப்படி இருந்து கேட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து கேட்கல, அவன் ஆட்கள் வந்து கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை சிட்டிகிட்ட நீ வாங்கியிருக்கியா ரோகிணி அப்படிங்கிறாங்க. ரோகிணி பதிலே சொல்லாமல் அப்படின்னுட்டே இருக்காங்க. ரோகிணி பதிலே சொல்லலாம் என்ன அர்த்தம், நீ அன்றைக்கி வேணா பேங்க்கில் வந்து 4 லட்ச ரூபா கட்டணும் கட்டலை, என் ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கியிருக்கேன் என் பேரில் அப்படிங்கிறேன், இன்றைக்கி இதை யார் பேரில் வாங்கியிருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆகா நம்ம மனோஜ் ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நான் வித்யாவுக்காக தான் வாங்கி கொடுத்தேன், வித்யா தான் கட்டலை வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணிகிட்ட விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ஊருக்குள்ளே தேவைப்படுறவங்களுக்கு பூரா வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டை அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிற ரோகிணி, உங்கள் அப்பா தான் பெரிய பணக்காரர் தானே, அதை வாங்கி கொடுத்து முடிக்க வேண்டியது தானே, இல்லைன்னா உங்கள் அப்பா வந்து 15 லட்ச ரூபா அனுப்பியிருக்காருல, இது 2 லட்ச ரூபா வாங்கி அதை க்ளோஸ் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி வித்யாவே 2 நாளில் கட்டிடுவேன்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. அவள் கட்டிடுவேன்னு சொல்கிறாம்மா, அவளுக்கு கட்ட வேண்டிய பணத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க, நம்மளுக்குள்ள அசிங்கம் அப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து வந்துடுறாரு. முத்து வந்து என்னப்பா எல்லோரும் ஒன்றா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நடந்ததை அண்ணாமலை சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து, எப்பா நானே கேட்க நினச்சேன், இந்த பொண்ணு வந்து சிட்டி ஆஃபீஸ் பக்கத்தில் 2-3 நேரம் நின்றுருப்பா, நானே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நான் வித்யா கூட வட்டி கட்ட போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. வித்யான்னு ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டு இல்லாதவங்க, அந்த பொண்ணு இல்லாமல் இந்த பொண்ணு தனியாக நின்றுருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அங்கிள், சில நேரம் வந்துட்டு வித்யா ஏன்ட்டே பணம் தந்துட்டு போயிடுவான், நானும் வார வழி தானு சொல்லிட்டு கட்டிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா அவனே ஒரு ரவுடி போய, நம்ம வீட்டில் உள்ள ஆளை வந்து நல்லா கூடாதுன்னு நினச்சி நம்ம செய்கிறான், அவங்ககிட்ட வட்டிக்கு வாங்குறது சரியாக படலாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு அவன் ரவுடி போயின்னு தெரியாது அங்கிள், எனக்கு வித்யா தான் எனக்கு கூப்பிட்டு போனான், எனக்கு தெரியல வைக்கல அப்படிங்கிறாங்க. பாருமா நீ வேங்களா வைக்கலன்னு சொல்கிறேன், இந்த நேரத்தில் வந்து வீட்டில் வந்து டயத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து முத்து குறையாமல் இருப்பான்னு சொல்ல முடியாது,
அவன் வட்டி கேட்டுட்டு இருக்கும்போது முத்து இருந்தான்னு வச்சுக்கோயேன் வேறு மாதிரி நடந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ஏன்பா செய்ய போகிறேன், அவங்க வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, அவங்க கொடுக்க போகிறாங்க, நம்மளுக்கு தேவையில்லாத வளர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாரு பார்த்தியா. அவனே அவன் கதையே ஒதுங்கி போகிறான். இப்படி இருக்கும்போது அந்த சிட்டினாலே என் பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காத இடத்துல நீ வட்டி வாங்க கஷ்டமாக இருக்குது, நீ வந்து ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி அதை கொடுத்துருமா, நம்ம வீடு தேடி வருது நல்லா இருக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி அம்மான்னு சொல்கிறாங்க, நீ ஏன் கண்டவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்க, பேங்க்காரங்க 4 லட்ச ரூபா கொடுக்கணும், அவங்க தானே வீட்டுக்கு வருவாங்க வைப்பாங்கன்னு இருக்காங்க. நான் நம்மளை என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ஆமாப்பா, ஒரு மாதத்துக்கு தரேன்னு சொல்லிட்டு அந்த பேங்க்காரங்க அனுப்பிவிட்டா அவங்களுக்கும் வித்தியாட்ட தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. வித்தியா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா இவ எதுக்கு வாங்கி கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பணம் விஷயத்தில் ஏன்பா க்ளோஸ் ஃப்ரெண்டு கொடுக்கணும், நம்மளுக்கு தேவைன்னா கொடுக்க வேண்டியதான், இல்லைன்னா யாருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே, நானும் யார்ட்டையும் கடன் வாங்கிட்டாலே தான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் மறக்க வேண்டாம், உன் ஃப்ரெண்டுக்கு நீ 20,000 வாங்கியிருந்தேன், உனக்கு தெரியாமல் நான் கொண்டு கொடுத்தேன், மறந்துடாத அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப ஷாக்காகிறாங்க. நீ கடை வாங்கியிருந்தியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கில் இருந்தோம்லப்பா, அப்போ சம்பளம்னு சொல்லிட்டு ரோகின்ட்டு கொண்டு கொடுத்தேன், அது வந்து கடை வாங்கி தான்ப்பா கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. டேய், உனக்கு இது ரொம்ப ஓவராக தெரியலையா, கடை வாங்கி கொண்டு தான் சம்பளம் கொடுக்கணுமா, ஏன் பொண்டாட்டிட்டு உள்ளதை சொல்ல மாட்டியா, பொண்டாட்டி புருஷன்னா என்ன தெரியுமா, உள்ளதை சொல்லி 2 பேரும் மறைக்காமல் ஒளிவர் மறைவு இல்லாமல் வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. சத்யா வந்து இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே கடுப்பு. உடனே சத்யாட்ட போய் நடந்ததை சொல்கிறாங்க. அண்ணன் இந்த மாதிரி ரோகிணி வீட்டுக்கு வசூல் பண்ண போனோம், அந்த பொண்ணு வந்து ஆஃபீஸில் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மாமா வந்து பணம் அவங்க ஆஃபீஸுக்கு வந்துருந்த மீட்டிங் போய்ட்டு வாங்க சொல்லி அனுப்பிவிட்டாங்க, பணம் வந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த நீங்கள் சொல்லும் போது எங்கள் மாமா இருந்தாரா அப்படிங்கிறாங்க. அவர் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி எங்கள் மாமா இருக்கும்போது ஒரு நாள் அசிங்கப்படுத்தணும், நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் நிர்வாகம் பண்ணேன்னு சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற சொல்லிட்டோம்னே, அந்த ரோகிணி பொண்ணுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையிலே ஒரு 8 மணிக்கெலாம் சத்யா ஆட்களோடு போகிறாங்க. போயிட்டு காலிங் பெல் அமுக்குறாங்க. அமுக்குனோடனே விஜயா திறக்கிறாங்க. பொண்ணு யாரா வீட்டுக்கு விட்டா அப்படிங்கிறாங்க. என்ன யார் வீட்டுக்கு விட்டாவா, உங்கள் மருமவா எங்கள் ஆஃபீஸில் வந்து வட்டி வாங்கியிருக்காங்க, வட்டியும் அசலையும் தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய், நேற்றுனடா 2 ஆள் அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. 2 ஆள் அனுப்பிவிட்டேன், இன்றைக்கி பணம் ஏன் பணம், ஏன் நிர்வாகம் நடந்துகிட்ருக்கு, பணம் ஒழுங்காக கட்டியாகணும், உங்கள் மருமகள் நம்பி ஒன்றும் கொடுக்க முடியாது, சொந்த பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சிட்டி ஏமாற்றி பணம் வாங்கியிருக்காங்க, சொந்த பார்லரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேலை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய், உங்கள் அக்கா மாதிரி பூ கட்டி வியாபாரம் பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கியா, நீ படிக்க போகிறேன்னு சொல்லி அந்த திருட்டு பைய விளாந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே நான் திருட்டு பைய விளாந்துனேன், அந்த திருட்டு பையிட்ட தான் உங்கள் மருமக கடன் வாங்கியிருக்காங்க, ஏன் திருட்டு பையிட்ட ஏன் இந்த உங்கள் மருமக பணக்கார மருமக ரோகிணி வாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா வராங்க. டேய் சத்யா, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா, நான் உங்கள்கிட்டையோ மாமாட்டையோ யார்கிட்டையோ எதுவும் பேச வரல, நான் வந்து கடன் கொடுத்ததை வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, நான் தான் வந்து ஆஃபீஸுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேனே அப்படிங்கிறாங்க. உடனே எங்களுக்கு பணம் உடனே வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இவர் சொல்கிறாரு மனோஜ், அவங்க ஃப்ரெண்டு வாங்கினதுக்கு வந்து இவ்வளோ வந்து எப்படி கேட்கலாம், சட்டப்படி கேட்க ரைட்ஸ் இருக்கா, இப்போ நான் போலீஸுக்கு போனால் என்ன செய்வாங்க தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் பெரிய படித்தாலு தான், நானும் உங்களவுக்கு படிக்காலும் நான் டிகிரி படிச்சிருக்கேன், புறநோட்டில் உங்கள் வீட்டம்மா கையெழுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, கேட்கும்போது பணம் தந்துடுவேன்னு சொல்லிட்டு நான் இப்போ கேட்குறேன், பணத்தை தர சொல்லுங்கள். சரியா, அந்த புறநோட்டு என் பேரில் தான் இருக்குது, என்ன புறநோட்டை பாருங்கள், உங்கள் வீட்டம்மா கையெழுத்து போட்டிருக்காங்க, விட்னஸ் வந்து வித்தியா, பணம் வாங்குறது உங்கள் வீட்டம்மா, அவங்க வீட்டம்மாட்ட கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன், நீ வந்து வித்தியாவுக்கு தான் பணம் வாங்கி கொடுத்தா, வித்தியா தான் வாங்கியிருக்கா, நான் சாட்சி போட்டிருக்கேன்னு சொன்னேன், இப்போ என்ன அவங்க அந்த சத்யா வந்து நீ கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு என்ன பதில்னே தெரியல, திருன்னு முழிக்காங்க. என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.